ஹலோ ஆல். இன்றைய காலகட்டத்துல வேகன் டயட்டை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த வேகன் டயட் ஃபாலோ பண்றது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இந்த வேகன் டயட் ஃபாலோ பண்றவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல வேகனிசம்னா என்னன்னு பார்ப்போம். பால் பொருட்கள், இறைச்சி இந்த ரெண்டு உணவு வகைகளையும் தவிர்த்துட்டு தாவர உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடுறது தான் வேகனிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு உணவு முறை மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறையும் கூட. நம்ம உடல் ஆரோக்கியத்து மேல அதிக அக்கறை, விலங்குகள் மீது கருணை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை அடிப்படையா கொண்டதுதான் இந்த வேகன் டயட். இந்த வேகன் டயட் பின்பற்றுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, உடல் எடை குறைய உதவும், கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும், ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும், நம்ம குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்படின்னு ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனா வேகன் டயட்லயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. அவங்க பால் பொருட்களும் இறைச்சியும் சாப்பிடாததுனால அவங்களுக்கு நிறைய சத்துக்களுடைய டிஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேகன் டயட் சாப்பிட்றவங்க இந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தணும். முதல்ல விட்டமின் B12, விட்டமின் டி இந்த ரெண்டு விட்டமின்களுமே அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு. அதனால வீகன் டயட் சாப்பிட்றவங்க ஒன்று ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி B12, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். கால்சியம்னு பார்க்கும்போது மீன் வகைகளையும் பால் வகைகளையும் அவங்க எடுத்துக்காததுனால ராகி, கீரை வகைகள், டோஃபு, தானியங்கள் இதையெல்லாம் அவங்க அதிகமா எடுத்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மீன்ல தான் அதிகமா இருக்கு. வேகன் டயட் சாப்பிட்றவங்க மீனுக்கு பதிலா வால்நட், சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். வேகன் டயட்ங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த உணவு தான். ஆனா அதை திட்டமிடாம நம்ம சாப்பிடும்போது சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வேகன் டயட் சாப்பிட்றவங்க முறையான ஊட்டச்சத்து ஆலோசனைக்கு அப்புறமே இதை தொடங்கணும்.